ஓம் நம சிவாய. சத்குருவே சரணம். நேற்றைய தினம் இரவிலே ஒரு சித்தர் மகானவர்கள் இந்த நாகசர்பத்தை ஏன் ஒரு பொருள் இருக்குது வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. அந்த நேரத்திலே அந்த சர்பத்தினுடைய சட்டை, நாகராஜன் சட்டை என்பது ரொம்பவும் ஒரு கடினமானது. அது எப்படி சொல்வது என்றால், சர்க்குரு கணக்கம்பட்டியார் பாம்பாட்டி சித்தர் என்று சொல்வது போல, அவருடைய ஆசிகள் இருக்கிறது போல இந்த டப்பாக்குள் இருக்கிறது அந்த நாகராஜனுடைய சட்டை. அந்த சட்டை என்பது கூட, அந்த சட்டையிலே இருக்கும் அந்த நாகராஜன் ஒரு அப்படியே அவ்வளவு, எங்களுடைய ஊரிலே நேற்று இரவு அவ்வளவு அதிகமான காற்று அடித்தது. அந்த இரவு அந்த காற்று அடித்த நேரத்தில் எங்கனே பார்த்தாரோ அதே இடத்துல அந்த சர்ப்பத்தின் சட்டை இருந்தது. நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. இல்லை, காலையில் எடுக்க முடியாது, நாளைக்கு எனக்கு தியானத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த இடத்துலையே அந்த சர்ப்பத்தினுடைய சட்டை ஒரு நூல் கூட நகலவில்லை. ஐயா என்னையா இவ்வளோ காற்றடிக்குது, இந்த சர்ப்பம் மட்டும் இந்த சட்டை பறக்கலையே அப்படின்னார். அதுதான் சொல்கிறது, சித்தர்களுடைய அந்த ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு விஷயமும் யாருக்கு என்ன நடக்கணும் என்று. இந்த சர்ப்பத்தை அந்த டப்பாக்குள் வைக்கும்போது கூட அது ஒரு டேப் எடுத்து ஒட்டணும். எதுக்குன்னா, தியானத்திலே இந்த நாகதோஷம் உள்ளவர்கள் இதை தலையில் வைத்தால் நாகதோஷம் போய்விடும் என்று சொல்வார்கள். அதற்காகவே ஐயா சத்குருநாதர் கனவிலே இந்த சர்ப்பத்தின் சட்டையை நீ எடுத்து வைத்து உன்னுடைய அந்த பூஜை அறையிலே நீ வழிபட்டு வந்தால் அந்த நாகதோஷம் நீங்கும் என்று சொன்னார்கள். அவர் சொன்னது போலே நான் சற்று நினைக்கவில்லை. அதே திருச்செந்தூர் முருகன் கனவிலே சிறு குழந்தையாக வந்து, உனக்கு அந்த நாகராஜன் சட்டை கிடைக்கும். ஏன் என்றால், எனக்கு இருக்கிற போதோ ஒரு 3 முறை கிடைத்தது. நான் அதை வெளியிலே வச்சு விட்டேன். ஒரு சிவனுடைய படத்தின் மேலே வச்சு விட்டேன். அந்த எறும்புகள் அதை அரித்து விடுமாம். எனக்கு அது தெரியாது, இந்த நாகராஜன் இதெல்லாம். அதனாலே சொன்னார், உனக்கு மீண்டும் உனக்கு காட்சி கொடுத்து நான் தருகிறேன் என்று சொன்னார். அதனாலே இவ்வளவு நாட்கள் நான் அது முதல் சட்டை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜிலே எடுத்து வந்தேன். அந்த இடத்திலிருந்து கொண்டு வரும்போது தான் அந்த எறும்புகள் அரித்து விட்டது. 2வது முறையும் எனக்கு அதை பற்றி தெரியல. ஓதசாமி கோயில் அருகே ஒரு மரத்தடியில் எடுத்தோம், கொடிச்சித்தரை தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது. ஏன் இது கிடைத்தது என்றால், சென்ற வருடம்தான் எனக்கு அந்த சட்டை கிடைத்து மிஸ் ஆனது. இன்னும் 2 நாளில் 5 ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் மூக்குப்பொடி சித்தர் பாக்கியநாதன் என்ற பிச்சை சித்தருடைய குரு பூஜை நிகழ்வு நடக்க இருக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டம் குஞ்சனம்பட்டி என்ற பகுதியிலே. அதனாலே அவருடைய அந்த ஜடாமுடியே சர்ப்பம் போல இருக்கும். அதனாலே தான் இன்று எமக்கு ஐயா வந்து இதை கொடுத்திருக்கிறார். இதற்கு பெயரும் வைக்க சொன்னார். அதனாலே சர்க்குரு என்று வைக்காமல் பாக்கியநாதன் மூக்குப்பொடி சித்தருடைய சர்ப்பமாக கருதி, அவருடைய முடி ஜடாமுடி சர்ப்பமாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில பேருக்கு தெரியும். நல்லா அருமையாக அவருடைய வாழ்ந்த காலத்திலே அவரை சந்திக்க போகும்போதெல்லாம் சொல்லுவார்கள், ஐயாவோட நிஜம் போலே பாம்பு நிற்கிற மாதிரி இருக்குது அவரோட ஜடாமுடின்னு கேட்பாங்க. அதுபோலே உங்களுக்கும் எல்லாருக்கும் சித்தர்களுடைய ஆசிகள் கிட்டும். இந்த துன்பங்கள்லாம் விலகிவிடும், விலக வேண்டும். குரு பெயர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. குருவின் அருளின் குருவின் திரு அருளோடு உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய சித்தர்கள் பயணங்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதுபோல இன்னும் கஷ்டப்படும் நிலையிலே எங்களுக்கு இறைவன் சில கண்ணீர் துளிகளோடு சில குடும்பங்களை காமித்து கொண்டிருக்கின்றார். அதனாலே அதற்கும் இறைவன் ஒரு தீர்வு கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே கூட காலையிலே அந்த சர்ப்பத்தை எடுக்கும்போது இந்த மயில் காட்சியாக இந்த ஒரு பேப்பரை எங்களுக்கு மயிலாக கொடுத்திருக்கிறார். ஏன் என்று சொல்கிறென்றால், அந்தளவு இறைவன் எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு தன்னிலையோடு சுயநலத்தோடு இருக்கும் நபர்களுக்கு காட்சி கொடுப்பார். நல்லதே நடக்கும். சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்கும். இந்த சர்ப்பம் அழகாக உள்ள டப்பாவுக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிறார். இவருக்கு பெயர்
கொடிச்சித்திர என்ற பாக்கியநாதன் என்றே வைத்து விட்டோம். நல்லதே நடக்க வேண்டும். நல்ல அருமையாக ஒரு முனி நுனியிலே ஐயன் காட்சியிலே உட்கார்ந்திருக்கிறார்.